வணக்கம்பா. தமிழ் நேயர்களே, நமது கற்பது தமிழிலிருந்து தமிழச்சியான சூயா. அரசியல், பொருளாதாரம், மகளிர், சிறுவர்கள் சார்ந்த கருத்துக்களை பரப்புவதற்காக எப்படி இதழ்கள் தொடங்கினார்களோ அதே போன்று தம்முடைய சமூகம் சார்ந்த, சமூக நலம் சார்ந்த, தம்முடைய சமூகம் சார்ந்த கருத்துக்களை பகிர்வதற்காக சமூகம் சார்ந்த இதழ்களை ஒவ்வொரு சமூகத்தினரும் தொடங்கினார்கள்ப்பா. அந்த மாதிரி எந்தெந்த சமூகத்தார் எந்த இதழ்களை எவ்வாறு எப்பொழுது தொடங்கினார்கள், எந்த இடத்தில் தொடங்கினார்கள் என்பது பற்றி மாசு சம்பந்தன் அவர்கள் தம்முடைய தமிழ் இதழியல் வரலாறு என்கின்ற நூலில் கொடுக்கின்றார்ப்பா. அந்த கருத்துக்களை இங்கே தொகுப்பாக காண்போம். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு வரியாக நீங்க பாருங்கள். ஏன்னா ஏதேனும் ஒரு கருத்து நம்முடைய தேர்விற்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. நன்றிப்பா. வாங்க தொகுப்பிற்குள் செல்லலாம். ஆயிரத்து 1909 சான்றோர் குல விவேக போதினி என்கின்ற இதழை ஏடி கோவிந்தசாமி நாடார் அவர்கள் தொடங்குகின்றார். கேளரியம் என்கின்ற இடத்தில். அது பாத்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கின்றது. ஆக முதலாவதாக நம்ம சமூகம் சார்ந்த இதழ்கள் பார்ப்பது நாடார் சமூகம். சரிங்களா? அடுத்து 2ஆம் ஆண்டு, அது பாருங்களேன், ஆண்டு முன்னால போய் பின்னால வந்திருக்கு பாருங்க. வன்னிய குல சத்திரிய தீபம் கே ஆலால சுந்தரம் பிள்ளை காஞ்சிபுரத்தில் தொடங்குகின்றார். 10 தட்சிண தீபம் ஜான். 18 ஞானோதயம் SVV ராமலிங்க நாடார் தூத்துக்குடியில். 19 நாடார்குளம் மித்திரன் CA முத்து நாடார் அருப்புக்கோட்டையில். அதே ஆண்டு சத்திரிய குலம் மித்திரன் டி விஜய துரைசாமி கிராமணி சென்னையில் தொடங்குகின்றார். அடுத்து 28ஆம் ஆண்டு மன்னியகுல சத்திரியன் AC பாலசுந்தர நாயகர் அவர்கள் சென்னையில். அடுத்து 36 கிராமணி குலம் TS உமாபதி கிராமணி என்பவர் சென்னையில். 9ஆம் ஆண்டு சான்றோர் குல போதினி அவர்கள் தஞ்சாவூரில் தொடங்குகின்றார். சரிங்களா? ஆக இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் சமூகத்தை சார்ந்த இதழ்கள். அடுத்ததாக பார்த்தோமானால் ஆச்சாரிய சமூகத்தை சார்ந்தவர்கள். 13ஆம் ஆண்டு விஸ்வகர்மம் பி கல்யாணசுந்தர ஆச்சாரி தஞ்சாவூர். அதே ஆண்டு விஸ்வகர்ம குலோபகாரி CK சுந்தராச்சாரி தஞ்சாவூர். 35 விஸ்வ கலாநிதி TM தெய்வ சிகாமணி ஆச்சாரி தஞ்சாவூர். 49 விஸ்வரூபம் VS சுந்தரமூர்த்தி திருச்சி. அதே போன்று நகரத்தார் என்கின்ற சமூகத்தவர்கள் 1914 நாட்டுக்கோட்டை வைத்தியம் TS ஆண்டியப்ப பிள்ளை பாளையங்கோட்டையில் தொடங்குகின்றார். இங்க ஆண்டோ இல்ல மற்ற குறிப்புகளோ எதுவுமே கிடைக்கவில்லை. செட்டிநாடு நகரத்தார் என்கின்ற ஒரு பத்திரிகை தொடங்கப்படுகின்றது. ஆட்சி நகரத்தார் குரல். அடுத்து 31 தன வணிகன் என்கின்ற இதழ், தன வைசிய ஊழியன் என்கின்ற இதழ், வார செய்தி என்கின்ற இதழ் ஆகியவையெல்லாம் தொடங்கப்படுகின்றன. கூடுதல் தகவல் கிடைக்க பெறவில்லை. சரிங்களா? அடுத்த சமூகத்தார் பார்த்தோம்னால் ஆயிரவர். அவங்க 1923 வைசியன் SVK வீரபத்திர செட்டியார் அருப்புக்கோட்டை. அடுத்து 40 பேரி வைத்தியன் TT சொக்கலிங்கம் அவர்கள் சென்னை. 55 ஆயிர வைத்தியன் PS செட்டியார் சென்னை. சரிங்களா? அடுத்த சமூகத்தார் வணிக வைத்தியர் 24 வணிகமித்திரன், அதாவது 1924 வணிகமித்திரன் KAT ஞானசம்பந்தம் செட்டியார் சென்னை. அடுத்து ஆரிய வைத்தியர் 14 ஆரிய வைசியா அபிமானி. அந்த வைசிய அபிமானி அப்படிங்கிறது சேர்ந்துதான் வைசியாபிமானி அப்படின்னு இருக்கு. VR நாகமைய செட்டி சேலத்தில் தொடங்குகின்றார். அடுத்ததாக சாதி செட்டி என்கின்ற சமூகத்தார்கள். 35 செட்டியார் குலம் மித்திரன் N மாலசாமி செட்டியார் தூத்துக்குடி. மீனவர் 18ஆம் ஆண்டு பரத போதினி பவுல் V ராயர் தூத்துக்குடியில். மீனவர் ஓசை அத்தி யவன பரதன் என்கின்ற இதழ்கள் தொடங்கப்படுகின்றன. அது பற்றிய ஆண்டோ அல்லது பிற குறிப்புகளோ கிடைக்க பெறவில்லைப்பா. அடுத்ததாக செங்குந்தர் 21 செங்குந்தன் CS நாகலிங்கம் முதலியார் சென்னை. 52 செங்குந்த மித்திரன் காஞ்சி மணிமொழியார் சென்னை. செங்குந்தர் முரசு கூடுதல் தகவல் கிடைக்கவில்லை. அடுத்து குயவர் அவர்கள் 1922 குக வேளாளர் என்கிற பரிமண
சரிங்களா? பரிமள பல்லவராயர் உத்தமச்சேரி. அடுத்ததாக அதே சமூகத்தவர்கள் 23 குகராஜன் அவரு தான் பரிமளம் தான் தொடங்குகின்றார். அதே சமயம் தற்கால சீர்திருத்தம் அதனையும் அந்த இதையும் அவர்தான் தொடங்குகின்றார். 24 இந்திரகுல புரோதினி ஏகி சீனிவாசகம் பிள்ளை ஆம்பூர். பாத்தீங்கன்னா வடார்காடு மாவட்டம் ஆம்பூர். அதே ஆண்டு தற்கால சீர்திருத்தன், அதே ஆண்டு குகன், குலாலமித்திரன், குலமணி என்ற இதழ்கள் தொடங்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. அடுத்ததாக முக்குளத்தூர் 23ஆம் ஆண்டு மறவர்குல தூதன் ஏ துரைசிங்கராஜ பாண்டியன் தூத்துக்குடியில் தொடங்குகின்றார். 30 அகம்படியார் குலசேகரன் ஆர் செல்லம் பிள்ளை மதுரையில் தொடங்குகின்றார். அடுத்து முக்குள முரசு தேவர் முரசு என்கின்ற இதழ்களும் தொடங்கப்படுகின்றன. கூடுதல் தகவல் கிடைக்கப்பெறவில்லை. 28ஆம் ஆண்டு கள்ளர் கோமான், தேவர் குரல், அகம்படியார், மறவர் தூதன் என்கின்ற இதழ்களில் பார்த்தோமானால் ஆண்டு பற்றிய குறிப்போ அல்லது கூடுதல் தகவல்களோ கிடைக்கப்பெறவில்லை. அடுத்து 30ஆம் ஆண்டு அகம்படியார் குல நேசன். 22 முத்துராஜ மகாஜன சங்க பத்திரிகை. அந்த இதழ் திருச்சியில் தொடங்கப்படுகின்றது. ஆனால் எவரால் தொடங்கப்பெற்றது என்பதை பற்றிய குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை. அடுத்ததாக கருணீகர். அங்க பார்த்தீங்கன்னா 26 கருணீக மித்திரன் டி துரைசாமி பிள்ளை சென்னையில் தொடங்குகின்றார். அடுத்து 49 சீர் கருணீக விஜயம் இஎஸ் மயிலேறும் பெருமாள் சென்னை. தேவாங்க மகாஜோதி 25 தொடங்கப்படுகின்றது. டிவி கோபாலையா எந்த ஊர் என்ற குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை. சரிங்களா? இங்க பாருங்களேன், வருடங்கள் வந்து முன்பின்னாக இருக்கின்றனப்ப. அதனால் அதனையும் பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதே 1925 பார்த்தோமானால் பார்ப்பனிய சமூகத்தாரால் பிராமணன் என்கின்ற இதழ் டி கே ஜெகநாத ஆச்சாரியார் சென்னை. 48 அந்தனர் கிவா ஜெகநாதன் சென்னையில் தொடங்குகின்றார். அடுத்து வேளாளர் சமூகத்தவர் 28 குலாபிமானி ஏ எம் முத்துசுவாமி பிள்ளை திருச்சி. 29 வேளாளம் மித்திரன் எம் ஏ பாலசுப்ரமணிய முதலியார் கோவை. அடுத்ததாக ரெட்டி அவங்க ரெட்டிக்குளம் ராஜகுப தீபிகை. இந்த ரெட்டிக்குளம் பார்த்தோம்னா பி பாலசுந்தர செட்டி அவர்களால் தொடங்கப்படுகின்றது. இந்த ராஜகுல தீபிகை என்பது ஜோ ரங்கராஜ் என்பவரால் சென்னையில் தொடங்கப்படுகின்றது. அதே போன்று வேளாள வாலிபன், வேளாளர் நல்வாழ்வு, வேளாளன் என்கின்ற இதழ்களும் தொடங்கப்படுகின்றன. அடுத்து யாதவர் சமூகம் 29ஆம் ஆண்டு யாதவ மித்திரன் இமு கோபாலகிருஷ்ண 1 2 3. அடுத்ததாக யாதவ சமூகத்தினர் 21ஆம் ஆண்டு யாதவ மித்திரன் ஈவு கோபாலகிருஷ்ண கோனார் மதுரை. யாதவர் மணி, யாதவர் சுடர், கோகுலமித்திரன், ஆயர் முரசு. ஒவ்வொரு சமூகத்தவருடைய இதை வந்து அடையாளம்னா என்ன அப்படின்னாக்கா அந்த பெயர்லேயே இருக்கின்றது. யாதவர்கள் அப்படின்னாக்க முல்லை நிலத்தை சார்ந்தவர்கள். அப்ப அந்த இதழின் பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோகுலம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் அவங்க வழிபடு தெய்வம் இல்லைங்களா? பாத்தீங்கன்னாக்கும் கோனார் அப்படிங்கிற பெயரும் இருக்கும். அதே சமயத்துல ஆயர் அப்படின்னா முல்லை நிலத்தவர்கள், எனவே ஆயர். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும். அடுத்ததாக சாலியர் சமூகம் 37 சாலியர் நேசன் எம் பெருமாள் ராஜபாளையத்தில் தொடங்குகின்றார். 39 சாலியர் குரல் தொண்டை மண்டலம் வி கோபாலசாமி முதலியார் மன்னார்குடியில் தொடங்குகின்றார். 52 சௌராஷ்டிரமணி வி ஆர் கோவிந்தசாமி கும்பகோணத்தில் தொடங்குகின்றார். ஆதி தமிழர் 1869 ஆண்டு பார்த்துக்கோங்க. சூரியோதயம் 85 திராவிட பாண்டியன் ஜான் ரத்னம் அவர்களால் சென்னையில். 88 மகா விகடத்தூதன். 1900 பூலோக வியாசன். இது பற்றிய கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. அடுத்து 93 பறையன் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் உதகையில். 98 இல்லற ஒழுக்கம் சீனிவாசன் அவர்களால் உதகையில். 1907 பைசா தமிழன் பண்டித ஜி அயோத்திதாஸ் சென்னையில் தொடங்குகின்றார். அதாவது அயோத்திதாச பண்டிதர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரு. இந்த பத்திரிகை எதற்காக தொடங்கினார் என்பது அவரை பற்றிய தனி பதிவில் கூறியிருக்கின்றோம். அதனை பாருங்கள். சரிங்களா? ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது தான் முழுமையா அந்த இதழினுடைய பெயர். இவர்களுக்காகவே இந்த இதழை வந்து அவர் தொடங்குகின்றார். அதுக்கப்புறம் வாசகர் வேண்டுகோளுக்கு இணங்க பிற சமயத்தவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்ன செய்கின்றார், அந்த ஒரு பைசா அப்படிங்கிறத எடுத்துட்டு வெறும் தமிழன் அப்படிங்கிற பெயரிலேயே அந்த இதழை தொடர்ந்து நடத்துகின்றார்ப்பா. இந்த மாதிரியான தகவல்கள் அந்த பதிவில் நம்ம கொடுத்திருக்கின்றோம்.
அதனை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அடுத்து 26ல் தமிழன் பண்டிதமணி ஜி. அப்பாதுரை. 7 திராவிட கோகிலம். 19 ஆதி திராவிடன். அடுத்து 24 தீனபந்து எஸ்.ஏ. பெட்வோர்டு அவர்கள் வேலூரில் தொடங்கப்படுகிறது. இந்த ஆதி திராவிடனானது கொழும்புவில் தொடங்கப்படுகின்றது. 33 ஆதி திராவிட மித்திரன் ஆர். ராஜகோபால் சென்னை. அடுத்து 45 சமத்துவம் அப்படிங்கிறது டி. முத்துசுவாமி அவர்களால் நாமக்கல்லில் தொடங்கப்படுகின்றது. அடுத்து கம்பார் என்பவர்களால் நடத்தப்படுகின்ற இதழ்கள். 73ல் கம்பார் ஊழியன் மதுரையில் நாயுடு சமுதாயம், கேணையர் முரசு, முத்தரையர் முழக்கம், வேட்டுவர் குரல், பூஜாமணி, பூஜா தீபம், திருக்கையிலை முதலான இதழ்கள் எல்லாம் தொடங்கப்படுகின்றன. சரிங்களா? அடுத்து இறுதியாக பார்த்தோமானால் கொங்குவேல் சமூகத்தினர் கொங்கு என்கின்ற பத்திரிகையினை தொடங்குகின்றனர். அது பற்றிய கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. சரிங்களா? ஆக தம்முடைய சமூக நலம் சார்ந்து தம்முடைய சமூகத்தினுடைய மேம்பாட்டினை கருதி அல்லது தம்முடைய சமூகத்தினுடைய அந்த குடும்பம் முதலான பிற நல்ல தகவல்களை கல்வி, மருத்துவம் முதலான தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஒவ்வொரு சமூகத்தாரும் இதழ்களை தொடங்குகின்றார்கள். அவர்கள் எந்த ஆண்டு எந்த இதழ்களை யார் எப்போ எந்த இடத்தில் தொடங்கினார்கள் என்பது பற்றிய கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இதே போன்ற பிற தகவல்கள் கொண்ட பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன். அவற்றை இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.